மெடிக்கல் காலேஜ் இனிமேல் நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் யாராவது வந்தால் அவங்கள ஒரு சுற்று போட்டு கேட்கலாம். என்னென்னா, இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் நாங்கள் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள், மாண்புமிகு பிரதமரிடத்தில், மாண்புமிகு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரிடத்தில் தொடர் கோரிக்கை வைத்திருக்கிறோம். நானும் ஒரு 10-15 தடவை டெல்லிக்கு போகிற போதெல்லாம் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களிடத்திலும் இப்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற JP நட்டா அவர்களிடத்திலும் தொடர் கோரிக்கை வைத்து வருகிறோம். பெருமதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் சொன்னார்கள், மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற ஒரு திட்டத்தை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று. அதை இன்றைக்கு ஒன்றிய அரசும் ஏற்றுக்கொண்டது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு 5 இடங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக தென்காசி, மயிலாடுதுறை, பெரம்பலூர், காஞ்சிபுரம், அதேபோல் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் இல்லாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைக்கு அரசிடத்தில் கோரிக்கை வைத்து வருகிறோம். நிச்சயம் 2-3 கிடைத்தாலும் தென்காசி அதில் ஒன்றாக இடம்பெறும். தமிழகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை.